அல்லாஹ் அக்பர். இது சாதாரண சிறப்பு கிடையாது, சாதாரண அந்தஸ்து கிடையாது. சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். குர்ஆன் நபித்தோழர்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறது பாருங்கள். நபியே, அவர்களுடைய நெற்றியை நீங்கள் பார்த்தால், அவர்களுடைய நெற்றியை நீங்கள் பார்த்தால் சுஜூதின் அடையாளங்களை பார்ப்பீர்கள் நபியே. அல்லாஹ் அக்பர். யாரை பார்த்து குர்ஆன் சொல்கிறது? அபூபக்கரை பார்த்து குர்ஆன் சொல்கிறது ரலியல்லாஹு அன்ஹு. உமரை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் சொல்கிறது. மேலே குறிப்பிட்ட அத்துணை வாலிப சமூகத்தையும் பார்த்து குர்ஆன் சொல்கிறது, நபியே, அவர்களுடைய நெற்றியை பார்த்தால் சுஜூதுடைய அடையாளங்களை பார்ப்பீர்கள். சுஜூதுடைய அடையாளங்கள் எதில் வரும்? எதில் வரும்? எதில் வரும்? ஸலாவில் வரும், தொழுகையில் வரும். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அந்த சமூகம் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் நேரான சமூகம். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரோடு தேர்ந்தெடுக்கப்பட்டு பயணிக்கக்கூடிய சமூகம். தொழுகை இல்லாத, தொழுகையில் பொறுப்போக்காக இருக்கக்கூடிய, தொழுகையை அலட்சியப்படுத்தக்கூடிய சமூகத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிமொழி சொல்கிறது, அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாத். எமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகைதான். யார் தொழுகையை பிரித்து பார்ப்பானோ, இஸ்லாமில் இருந்து தொழுகையை விடுவானோ, இந்த உடன்படிக்கையை மறுப்பானோ, ஃபக்கது கஃபர், அவன் இஸ்லாமை ஏற்ற காஃபிராகிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை, சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த ஃபத்வா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இது ஒட்டுமொத்த நபித்தோழர்களையும் இணைத்து பாருங்கள். அவர்கள் ஒட்டுமொத்த நபித்தோழர்களுடைய ஃபத்வாவும் தொழுகையை வேண்டுமென்றே விடக்கூடிய ஒரு முஸ்லிமான வாலிபன் அல்லது வாலிப பெண் அல்லது சமூகத்தில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருந்தால், தொழுகையை வேண்டுமென்றே தன் மீது கடமை என்று தெரிந்தும் அலட்சியத்தாலோ பொழுதுபோக்காலோ தொழுகையை விட்டால் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிய காஃபிர். இந்த கூட்டத்தில் ஃபஜ்ரை தொழாதவர்கள் உண்டு, இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லது ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழாதவர்கள் உண்டு, அல்லது ஃபஜ்ரை சூரியன் உதயமாவதற்கு முன்னால் தொழாதவர்கள் உண்டு. உண்டா இல்லையா? அலட்சியத்தில், உறக்கத்தில், எந்தவித தயாரிப்பும் இல்லாமல் அலட்சியத்தோடு சூரியன் உதயமானதற்கு பிறகு எழுந்து ஏதோ கடமையை நிறைவேற்றுவதற்காக ஃபஜ்ரை தொழுதவர்களும் இங்கு உண்டு. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா குர்ஆனுடைய தீர்ப்பெண்ண தெரியுமா? நபித்தோர்களுடைய தீர்ப்பெண்ண தெரியுமா? எந்த ஒன்றில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்தை கட்டமைத்தார்களோ, எந்த ஒரு அடிப்படையில் இந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தெடுத்தார்களோ, எதில் உறுதியோடு தெளிவோடு போர்க்களத்தை சந்தித்தாலும் தன் நிலையை மறந்திருந்தாலும் ஒருபோதும் அதை விடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருந்தார்களோ, எந்த ஒரு நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்தை கண்ட காட்சியில் தன் உயிரை பிரிந்தார்களோ, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி பார்வை இந்த சமூகத்தின் மீது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நோய் படுக்கையில் தொழுகை நடத்த முடியவில்லை. அபூபக்கரை தொழுகை நடத்த கூறுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஏவி பல வக்துகள் கடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகையை எதிர்பார்த்து ஒவ்வொரு வக்தையும் தொழுது கொண்டிருக்கிறார்கள் நபித்தோழர்கள். கடைசி தொழுகை, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத தொழுகையின் கடைசி காட்சி. அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கருடைய தலைமையில் நாங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய அறையின் அந்த திரையை கொஞ்சம் அகற்றினார்கள். அகற்றும் போது எங்களுடைய முகமெல்லாம் உள்ளமெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வரப்போகிறார்கள் என்ற மகிழ்ச்சியில் ஆனந்தம் அடைந்தது. தொழுகையில் சலசலப்பானோம். அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்த்தேன். அவர்களுடைய முகத்தை இறுதியாக அவர்கள் முகமெல்லாம் புன் சிரிப்பை சிரித்தவர்களாக, மகிழ்வின் ஆனந்தத்தில் உச்சத்தில் தொட்டவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் புன் சிரிப்போடு அந்த திரையை மீண்டும் மூடினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் உயிரோடு பார்க்கவில்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி பார்வை அந்த சமூகம் எதில் இருக்கும் போது
தொழுகையில். இந்த சமூகத்தை பார்த்தால் உயிரை தியாகம் செய்வதல்ல, உடைமைகளை தியாகம் செய்வதல்ல, ஊரை தியாகம் செய்வதல்ல, தன் நாட்டை துறப்பதல்ல, அல்லது தன் உறவுகளை வெட்டி வாழ்வதல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையால் எந்த தியாகமும் இல்லாமல் வெறும் ஒரு நாளில் 5 வக்து தொழுகைகளை கூட நேரத்தை பேணி தொழக்கூடிய சமூகமாக ஒரு சமூகம் உருவாகவில்லை என்றால், அல்லது உருவாக்கவில்லை என்றால், அந்த சமூகம் வெற்றி அடைவதோ, கண்ணியத்தை அடைவதோ, உயர்வை அடைவதோ, அல்லது எதிரிகளுடைய சூழ்ச்சியில் அகப்படுவதை விட்டு வெற்றி அடைவதோ நடப்பதெல்லாம் பகல் கனவை கண்டு அந்த சமூகம் மடிவதை தவிர ஒரு வழி கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நபியே, فخلف من بعدهم خلف, பின்னால் வரக்கூடிய மக்கள், உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய மக்கள், அபாஉஸ் ஸலாஹ், தொழுகையை வீணடிப்பார்கள், வத்தபஉஷ் ஷஹவாத், இரண்டுதான் இன்று தலைப்பு. மனோ இச்சையை, ஷஹவாத்துகளை பின்பற்றி செல்வார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்களை அல்லாஹ் கய்யா என்ற நரக ஓடையை சங்கமிக்க வைப்பான். தொழுகையை பாழாக்குதல் என்றால், என் வாலிபர்களை பார்த்து கேட்கிறேன், வாலிப பெண்களை பார்த்து கேட்கிறேன், தொழுகையை பாழாக்குவது என்றால் என்ன? தொழுகையை விடுவதா? தொழுகையை விடுபவர்களை அல்லாஹ் நரகவாதிகள் என்று இந்த வசனத்திலே சொல்லுகிறான். இப்னு அப்பாஸ் பெரும் குர்ஆனுடைய விரிவுரையாளர் சொன்னார்கள், அல்லாஹ் தொழுகையை பாழாக்கக்கூடிய சமூகம் என்று இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய சமூகம், தொழுகையை அதனுடைய நேரத்தில் இருந்து தவறி தொழக்கூடிய சமூகம். ஃபஜ்ரை சூரியன் உதயமானதற்கு பின்னால் தொழுவார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? துஹரை அஸ்ருடைய நேரத்தில் தொழுவார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஒரு ஃபத்வா, அறிஞர்களுடைய ஃபத்வா அது. சொல்லுவார்கள், ஒருவன் ஃபஜருக்கு முன்னால் உறங்குகிறான், எந்தவித தயாரிப்பும் இல்லாமல் உறங்கி எழுகிறான். சூரியன் உதயமானதற்கு பிறகு, சூரியன் உதயமானதற்கு பிறகு ஃபஜ்ர் தன் மீது கடமை என்று தெரிந்தும் தொழாமல், வேண்டுமென்றே தயாரிப்புகள் இல்லாமல் உறங்கிய இந்த வாலிபன் எழுந்து எத்துணை முறை ஃபஜ்ரை தொழுதாலும் அல்லாஹ் அந்த ஃபஜ்ரை அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ் அந்த தொழுகையை அவன் தொழுது முடிப்பதற்கு முன்னால் தூக்கி எறிவான். தொழுகையா இதெல்லாம்? அல்லாஹ்வுடைய அழைப்பை கேட்டதற்கு பிறகும், ஹய்யா அலஸ் ஸலாத் என்ற அழைப்பை கேட்டதற்கு பிறகும் தொழுகைக்கு செல்லாமல் உறங்கக்கூடிய உள்ளங்கள் எல்லாம் முஸ்லிம்களின் முஃமின்களின் உள்ளமா? நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய காலத்தில் நயவஞ்சகர்களை தவிர வேறு யாரும் ஃபஜ்ரை விட மாட்டோம். முஸ்லிம் ஊர்களில் ரமதான் வந்தால் பள்ளிகளில் தொழுவதற்கு இடமில்லை. ஃபஜ்ர் தொழுகைக்காக ஜும்ஆவிலே நிரம்பக்கூடிய கூட்டத்தை போல் ஃபஜ்ருடைய தொழுகையில் கூட்டம் இருக்கிறது. எதற்காக? சஹர் என்ற உணவை, சுன்னாது, அது ஃபர்து கூட கிடையாது, சுன்னவான உணவு அது. அந்த ஒரு உணவை தின்று பசியை கைப்பிடித்து இஃப்தார் வரை வைக்க வேண்டும் என்பதற்காக எழுந்து வேறு வழி இல்லாமல் உறங்கி விடுவோமே என்று ஃபஜ்ரை தொழக்கூடிய மக்கள் நம்முடைய சமூகத்தில் ஏராளம். ரமதான் முடிந்து விட்டால், கடந்து விட்டால், அதே பள்ளிதான், அதே ஊர்தான், அதே மக்கள் தான், அதே தெருவாசிகள் தான், அதே வாலிபர்கள் தான். எங்கே அவர்கள் எல்லாம்? எங்கே அவர்கள் எல்லாம்? யாரை வணங்கினார்கள் அப்படி என்றால்? ஃபஜ்ரில், ரமதானுடைய ஃபஜ்ரில் அல்லாஹ்வை வணங்கினார்களா? ரமதானை வணங்கினார்களா? ரமதான் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் யாரை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? ஏன் கடுமையோடு இதை சாடுகிறேன் தெரியுமா? ஒரு சமூகம் வெற்றி அடையாது, ஒரு சமூகம் பாதுகாப்பை பெறாது, ஒரு சமூகம் கைவிடப்படும். இந்த புரட்சியை அந்த சமூகத்தின் வாலிப ஆண்களும் பெண்களும் செய்யாமல், என்ன புரட்சி தெரியுமா? தொழுகையின் புரட்சி அது.
அதான் சொல்லப்பட்டதற்கு பிறகு உலகமே எதிர்த்து வந்தாலும் உலகமே நின்றாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து அல்லாஹ்விற்காக தொழுகைக்கு தயாராகாத சமூகம் அல்லாஹ்வின் தூதரின் சமூகமாக ஒருபோதும் மாறாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவன் ஃபஜ்ரை தொழுவானோ அவன் பாதுகாப்பை பெறுகிறான். என்ன பாதுகாப்பை பெறுகிறான்? என்ன பாதுகாப்பை பெறுகிறான்? அல்லாஹ்வின் பாதுகாப்பை பெறுகிறான். நான் கேட்கிறேன், ரசூலின் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு குடும்பம் ஃபஜ்ரை தொழுதால் அந்த அன்றைய தினம் அந்த குடும்பம் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? ஒரு தெரு தொழுதால் அந்த தெரு யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? ஒரு ஊர் தொழுதால் அந்த ஊர் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? ஒரு சமூகம் தொழுதால் அந்த சமூகம் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? தூதர் சொன்னார்கள், இந்த ஹதீஸை முடிக்கும் போது, அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பவர்களை எவரும் எந்த தீங்கை கொண்டு நெருங்க முடியாது என்று. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஃபஜ்ருடைய தொழுகையில் அல்லாஹ்விற்காக எழுந்து நின்று அல்லாஹ்வின் தியாகத்தை செய்வதற்கு தயாரானால் அந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய பொறுப்பை எடுத்துக் கொள்பவன் யார்? யார்? உங்க அரசாங்கமா? நீங்கள் ஓட்டளித்த உங்களுடைய கட்சிகளா? உங்களுடைய ஊரின் ஜமாத்தார்களா? உங்களுடைய ஊரின் தலைவர்களா? அது சமூகத்தை தலைமை தாங்கக்கூடிய இயக்கத்தின் தலைவர்களா உங்களை பாதுகாப்பார்கள்? ஃபஜ்ரை தொழுதால் யார் பாதுகாப்பார்கள்? அல்லாஹ் பாதுகாப்பான். யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளித்தால் அந்த வெற்றியை யாரால் மிகைக்க முடியும்? குர்ஆன் கேட்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தொழுகையை பாதுகாப்பாரோ அவர் நாளை மறுமையில் வெளிச்சத்தோடு அல்லாஹ்வின் உதவியோடு சாட்சியோடு வெற்றியோடு வருவார். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அவர் தொழாதவர்கள் அல்ல, தொழுகையை மறந்து வாழ்பவர்கள் அல்ல, தொழுகையை விடுபவர்கள் அல்ல, தொழுகையை பாதுகாப்பவர்கள், நேரம் தவறாமல் தொழுபவர்கள். யார் நேரம் தவறாமல் தொழுவார்களோ அவர்கள் நாளை மறுமையில் வெற்றியாளர்கள். நேரம் தவறி தொழுகையை பாதுகாக்காமல் தொழக்கூடியவர்கள், ரசூலுடைய வார்த்தை, நாளை மறுமையில் வெற்றி அடைய மாட்டார்கள். அல்லாஹ்வின் உதவி கிடைக்காது, அல்லாஹ்வின் சாட்சி அவர்களுக்கு கிடைக்காது. நாளை மறுமையில் அவர்கள் ஃபிரௌனோடு ஹாமானோடு உபய் இப்னு ஹலஃப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள். இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா? நான் சொன்னவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் முஃமின்களா எழுப்பப்படுவதற்கு? இவர்கள் காஃபிர்கள், இவர்கள் முனாஃபிக்குகள். இவர்களோடு தொழுகையை பாதுகாக்காதவன் எழுப்பப்படுவான் என்றால் தொழுகையை பாதுகாக்காதவன் யார்? தொழுகையை பாதுகாக்காதவர்கள் எல்லோரும் யார்? ரசூலுடைய ஹதீஸின் அடிப்படையில் அது எந்த அறிஞர்களை எல்லாம் பெரும் அறிஞர்களாக இந்த சமூகம் போற்றுமோ, இமாம் ஷாஃபிஈ, அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இந்த 4 பெரும் இமாம்களுடைய ஒட்டுமொத்த ஃபத்வாவும் என்ன தெரியுமா? அதை ஷாஃபி இமாமை பின்பற்றக்கூடிய மக்கள் பின்பற்றுவார்களா? ஹனஃபி இமாமை பின்பற்றக்கூடிய மக்கள் பின்பற்றுவார்களா? மாலிக் இமாமை பின்பற்றக்கூடிய மக்கள் பின்பற்றுவார்களா? அந்த ஃபத்வாவை சொன்னால் தொழாத ஒரு ஆணுக்கு தொழுகை உடைய ஒரு முஸ்லிம் பெண் ஹலால் கிடையாது. அப்படி தொழுகையை ஏறியும் அவன் தொழவில்லை என்றால் அவனை அடுத்த நிமிடம் அந்த பெண் திறக்க வேண்டும். அவன் முஸ்லிம் அல்ல. மார்க்க ஃபத்வா, தொழுகை இல்லாமல் ஒருவர் மரணித்தால் அவரை முஸ்லிம்களுடைய கபரிஸ்தானில் அடக்கம் செய்யக்கூடாது. முஸ்லிம்கள் தங்களுடைய சொத்தை பங்கு வைக்கக்கூடாது. பின்பற்ற முடியுமா? தொழுகை எல்லாம் இன்று தொழுகையை விடுவதெல்லாம் இன்று என்ன குற்றம்? என்ன குற்றம்? IPL மேட்சை பார்ப்பதற்காக தொழுகையை விடக்கூடிய முஸ்லிம் வாலிபர்கள் எத்தனை பேர் இங்கே? சினிமா தியேட்டர்களில் மகரிபுடைய வக்தில் இஷாவுடைய வக்தில் உட்கார்ந்து தொழுகையை விடக்கூடிய வாலிபர்கள் எத்தனை பேர்? அதை விட மோசம் திருமணம் ஒரு இபாதா. பின்னால் வருகிறேன். அந்த திருமண சாய் என்றாலே தொழுகை கிடையாது முஸ்லிம்களுக்கு. பயணம் என்றால் தொழுகை கிடையாது. குடும்ப நிகழ்ச்சி என்றால் தொழுகை கிடையாது. என்ன இதெல்லாம்?
என்ன சமூகம் இதெல்லாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்தோழர்களுடைய முதல் அடையாளமாக குர்ஆன் சொல்லக்கூடிய அடையாளம் அவருடைய நெற்றியை பார்த்தால்